மூணார் டவுனிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் தெருநாய்க்களின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. மூணார் டவுனில் பொதுமக்களுக்கு நேராக தெருநாய்க்களின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. மூணார் கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மூணார் பகுதியில் தெருநாய்க்களின் தாக்குதல் அதிகரித்துள்ளது. மூணார் டவுனிலும் காலனி பகுதிகளிலும் சுற்றித் திரியும் தெருநாய்க்கள் மனிதர்களை தாக்குவதும் தொடர்ந்து வருகிறது. கடந்த தினம் தெருநாய் தாக்குதலில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். பல இடங்களிலும் கூட்டமாக திரியும் தெருநாய்க்கள் மனிதர்களுக்கு நேராக தாக்குவதும் வாகனங்களுக்கு நேராக பாய்ந்து ஓடுவதும் தொடர்ந்து வருகிறது. நாங்கள் கேபிள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என் கூட இருக்கிற தம்பி ஒருத்தனை நேற்றுக்கு 26 நம்பர் பக்கத்தில் நாய் கடிச்சிருச்சு. அது கூடாமல் மேலும் 3 பேரையும் நாய் கடிச்சிருச்சு. இதை பலதவணை செய்தியாகவும் புகார்களாகவும் நம்ம அதிகாரிகளுக்கு கவனத்தில் செலுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆகவே இதை உன்னிப்பாக கவனித்து இந்த பஞ்சாயத்து இதை தக்கதாய நடவடிக்கை எடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மூணார் டவுனிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் தெருநாய்க்களின் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் டவுன்களில் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏராளமான கால்நடை பயணிகளும் பள்ளிக்கூட குழந்தைகளும் பெண்களும் உட்பட நடந்து செல்லும் பாதைகளில் தெருநாய்க்கள் கூட்டமாக திரிவது பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது. உடனடியாக மூணார் கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் தெருநாய்க்களின் தாக்குதலுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.